சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம தினமும் பண்ற செலவுகளை வச்சு எப்படி ஒரு முதலீட்டு உத்திய உருவாக்கலான்னு ஒரு சின்ன கதை மூலமா நாம இப்போ பார்க்க போறோம். உங்க பணத்தை செலவு பண்ண 2 வழி இருக்கு. ஒரு வழி உங்களை ஏழையாவே வச்சிருக்கும். ஆனா இன்னொரு வழி உங்களை ஒரு பணக்காரரா ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வரி தான் நாம பேச போற விஷயத்தோட அஸ்திவாரம். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். இதுல 2 பேர் இருக்காங்க. அர்ஜுன் பிராண்டுகளை வாங்குறார். அவரோட நண்பர் சித்தார்த் அந்த பிராண்டுகளை விக்கிற கம்பெனிகளையே வாங்குறார். இதுதான் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். கதை எங்க தொடங்குதுன்னா சென்னையில. அர்ஜுன் ஒரு இளம் ஊழியர். அவரோட முதல் மாச சம்பளம் கைக்கு வந்திருக்கு. தன்னோட உழைப்புக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய பொருளை வாங்க முடிவு பண்றாரு. அந்த பொருள் ஒரு ஏர் கண்டிஷனர். விலை 45,000 ரூபாய். முதல் சம்பளத்துக்கு இது ஒரு பெரிய செலவு தான் இல்லையா? ஆனா அர்ஜுன் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிடுறாரு. அதே நேரத்துல அவரோட நண்பன் சித்தார்த்தும் அதே ஏசிய பாக்குறான். ஆனா அவன் வாங்கல. இந்த ஒரு சின்ன முடிவுதான் அவங்க 2 பேரோட எதிர்காலத்தையே மாத்தப் போகுது. பாருங்க, இந்த சின்ன முடிவு வெறும் 3 வருஷத்துல எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு. ஒவ்வொரு வருஷமும் அர்ஜுன் புது போன், புது வீட்டு உபயோகப் பொருட்கள்னு தன்னோட லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணிட்டே போறான். இந்த டேபிள பாருங்களேன். 3 வருஷம் கழிச்சு அர்ஜுனோட வாழ்க்கை முறை ரொம்பவே ஆடம்பரமா இருக்கு. ஆனா சேமிப்பு கிட்டத்தட்ட 0. இன்னொரு பக்கம் சித்தார்த் எளிமையா வாழ்ந்தாலும் அவனோட சேமிப்பு மெதுவா வளர்ந்துட்டே இருக்கு. அர்ஜுனுக்கும் இதே கேள்விதான் வருது, நமக்கும் அதே கேள்விதான். அப்படி சித்தார்த் என்னதான் பண்ணான்? என்ன அவனோட சீக்ரெட்? ஒரு நாள் சித்தார்த் வீட்டுக்கு போன அர்ஜுன் அவனோட லேப்டாப்ல ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறான். அவனோட முதலீடு போர்ட்ஃபோலியோ 120% லாபத்துல இருக்கு. இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். அர்ஜுன் ஒண்ணுமே புரியாம எப்படிரான்னு கேக்குறான். அதுக்கு சித்தார்த் சொன்ன இந்த ஒரு பதில், அதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சமே. நீ பிராண்டுகளுக்காக செலவு செஞ்ச, நான் அந்த பிராண்டுகளை விக்கிற கம்பெனிகள்ல முதலீடு செஞ்சேன். இந்த ஒரு வரிக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான லாஜிக்க சித்தார்த் அர்ஜுனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்து விளக்க ஆரம்பிக்கிறான். இங்கிருந்துதான் கதையோட முக்கியமான பகுதி தொடங்குது. சித்தார்த்தோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். நாம அன்றாடம் வாங்குற பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிற கம்பெனிகள்ல முதலீடு செய்யறதுதான். அவன் முதலீடு செஞ்ச கம்பெனிகள் எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு டைட்டன். யோசிச்சு பாருங்க, நம்ம வீடுகள்ல கல்யாணம்னா தங்கம் வாங்காம இருக்கவே மாட்டோம். டைட்டன் வெறும் நகைய விக்கல, அந்த நம்பிக்கைய, அந்த உணர்வை விக்கிறாங்க. சித்தார்த் இந்த உணர்வு பூர்வமான தேவைய ஒரு முதலீட்டு வாய்ப்பா பார்த்திருக்கான். அடுத்து ஹேவல்ஸ். இவங்களோட தயாரிப்புகள் பாக்குறதுக்கு ஒன்னும் பெரிய ஆடம்பரமா தெரியாது. ஆனா ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா ஃபேன், ஸ்விட்ச், வயர் இல்லாம முடியுமா? இது ஒரு நிரந்தரமான தேவை. இதுதான் இங்க இருக்கிற முதலீட்டு ரகசியம். அடுத்து வரதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பெனி, டிக்சன் டெக்னாலஜிஸ். இது ஒரு மறைமுகமான முதலீட்டு வாய்ப்பு. அதாவது பெரிய பெரிய பிராண்டுகளுக்கு பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கற ஒரு கம்பெனில முதலீடு பண்றது. பாருங்க, நீங்க ஒரு பெரிய பிராண்டட் போன், டிவி வாங்குறீங்க. ஆனா அதை உண்மையில தயாரிக்கிறது இவங்களா இருக்கலாம். சோ நுகர்வோர் எந்த பிராண்டு வாங்கினாலும் இவங்களுக்கு லாபம். அது மட்டும் இல்லாம மேக் இன் இந்தியா திட்டம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, இப்போ கதை எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வருவோம். அர்ஜுன் வாங்குனானே அந்த ஏர் கண்டிஷனர், அதை தயாரிக்கிறது வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் மாதிரி கம்பெனிகள் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற முதலீட்டு லாஜிக் ரொம்பவே சிம்பிள். இந்தியால ஒவ்வொரு வருஷமும் வெயில் அதிகமாயிட்டே போகுது. வெயில் அதிகமான ஏசி விற்பனை என்னாகும்? ராக்கெட் மாதிரி மேல போகும். இது ஒரு தவிர்க்க முடியாத தேவை. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா பங்குச்சந்தை எப்பவும் ஏறிட்டே இருக்குமா நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்விதான். உண்மையில இப்போ கூட இந்த செக்டார் அதோட உச்சத்துல இருந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கு. ஆனா சித்தார்த் மாதிரி முதலீட்டாளர்கள் இந்த குறுகிய கால இறக்கத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாக்குறது பெரிய சித்திரத்தை. இந்தியாவோட மிடில் கிளாஸ் வளர்ந்துட்டே இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் அர்ஜுன் மாதிரி தங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ஆசைப்படுறாங்க. அதனால இந்த நுகழ்வு நிக்கவே நிக்காது. சித்தார்த் சொன்ன இந்த வரி அர்ஜுனோட மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிடுச்சு. நீ ஒவ்வொரு தடவையும் உன் வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணும்போது நீ அவங்களோட லாபத்தை தாண்டா அதிகப்படுத்துற. ஆக நம்மளோட நுகர்வு தான் இந்த கம்பெனிகளோட வளர்ச்சிக்கான எரிபொருள். அதனால இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ்ங்கிற முதலீட்டு வகைய வெறும் பங்குகளா பார்க்காம இது நம்ம நாட்டு மக்களோட கனவுகள்ல, அவங்களோட ஆசைகள்ல நாம பண்ற ஒரு முதலீடா பார்க்கணும். சோ இந்த செல்வ சமன்பாடு ரொம்ப சிம்பிள். 1, மக்கள் அவங்க வாழ்க்கைய நல்லா மாத்திக்கிறாங்க. 2, அதனால கம்பெனிகளோட லாபம் அதிகமாகுது. 3, அதோட விளைவா முதலீட்டாளர்களோட செல்வம் அதிகமாகுது. இது ஒரு நேரடியான சங்கிலி தொடர். அவ்வளவுதான்.
சித்தார்த் சொன்னதை கேட்ட பிறகு அர்ஜுனோட பார்வை மொத்தமா மாறிடுது. இப்போ அவர் கடையில பிராண்டுகளை வாங்க வேண்டிய பொருட்களா பார்க்கல, பகுப்பாய்வு செஞ்சு சொந்தமாக்கிக்க வேண்டிய தொழில்களா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விளக்கத்தோட கடைசி மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த பாடம் இதுதான். உண்மையிலேயே பணக்காரங்க பொருட்களை வாங்குறவங்களா மட்டும் இருக்கறதில்ல, மத்தவங்க வாங்கக்கூடிய அந்த தொழில்களோட ஓனரா இருக்காங்க. இது ஒரு நுகர்வோர் மனநிலையிலிருந்து உரிமையாளர் மனநிலைக்கு மாறுறது. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இனிமே நீங்க கடைக்கு போகும்போது ஒரு பொருளோட விலைச்சீட்டை மட்டும் பாப்பீங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு முதலீட்டு வாய்ப்பை பாப்பீங்களா? வழக்கம் போல இந்த பகுப்பாய்வு ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த முதலீடு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப முக்கியம்.